அப்படியே வெட்ட பண்ண அண்ணா எந்தனுக்கு முன்பிறந்த கையில் கிட்ட சேர்த்தா கலிதுவா
உன்னையே நம்பி வருகின்றோம் அண்ணா. இந்த பாண்டவர்கள் குறைய இருக்க கூடாத உன்னுடைய தங்கை திரௌபதியுடைய கூந்தலை முடிக்க கூடாத இந்த கூந்தலோடு இருந்த கூந்தலை நீங்கள் முடிக்க கூடாத முடிக்கவும் வருத்தப்படாதம்மா. முடிக்கவும் காலமாகி இந்த முடிமல்ல சுஜாவையில் வருத்தமே கொல்ல வேண்டாம் என்னுடன் விரலே தங்க தங்கையே. இந்த அண்ணன் இருக்கும் பொழுது மாறுமா இந்த அண்ணன் இருக்கும் பொழுது அழுதேனே சரஜ வேண்டாம் பொறுத்ததே கொண்டினே அழுதேனே கலந்த வேண்டாம் அழுதேனே சரஜ கொஞ்சம் ஏன் அந்த கொடும்போர் அரசன் பிரியத்தை வஞ்சகத்தால காணகத்தில் இருக்கின்றோம். புரியுதா? எதுதான் முடிச்சா என்ன கோதில முடிச்சா என்ன முடிச்சு வைக்கின்றேன் அம்மா. இந்த பாராக்கி பூமி தண்ணி படுக்குறான் படுகாத்துல அக்கிரமம் செய்யறாங்க. அக்கிரமம் செய்த அந்த துரியன் அக்கிரமம் செய்கின்றாரு. அவன் அது சீக்கிரமா மாலை போறான். உன் கூந்தல் முடிய போகுது. முடியுதா? இருக்க உன் கூந்தலை முடிக்க போகிறேன். உன் சபதமும் நீ கழிப்பாயம்மா. அப்படியே இருந்தாலும் அப்படி இருந்தாலும் மலைத்தாயே விசேடம் என்ன? உயிரிழக்கின்ற பாண்டவர்கள் 5 பேர், நீ ஒரு ஆளு, 6 பேர் நீங்க காணகத்துல உயிரோட தான் இருக்கீங்க. உயிரோடு இருக்கின்றோமே. ஆனால் பாண்டவரும் வாழ வந்த திரௌபதியும் 6 பேருமாக மாண்டு வடித்து விட்டார் என்று உங்களுக்கு கர்மாந்திரம் செய்யறாமா துரியோதனன். யாருன்னு? துரியோதனன் கர்மாந்திரம். எங்களுடைய நாடு நகரும் புச்சத்தி வர ஓட்டையும் கழித்தார். காணகம் துறைத்து நான் ஏதோ உணர்ந்தாலே இந்த காலகத்தையே அலைந்து திரிந்து தலைவிரி கோலமாக காலத்தை கைத்தந்து வருகிறோம். இந்த பாயே ஒரு பாயாகவும் எங்களுக்கு நிம்மதி என்பதே இல்லையே என்ன பாவித்து இந்த காட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு வர உங்களுக்காக நீங்கள் மாண்டை வரைந்து விட்டார் என்று கர்மாந்திரம் செய்யறானே அக்கிரமம் கொண்ட துரிய அவன் நீங்க தட்டு நிறுத்த கூடாதானே? நானா போக முடியும்? ஏமா அந்த ஆளு கூப்பிட்டு கேட்டாங்க மணி மாட்டமே அப்படின்றார். யாரு? யாரு? எங்கள் பதியாகக்கூடிய தர்மர். நான் துரிய கர்மாந்தம் செய்யறாயா, அந்த கர்மாந்தத்தை தடுத்து நிறுத்தணுன்றேன். கர்மாந்தான் செய்யறான், செய்து போட்டுமே. இப்படி சொன்னாலே எப்படி என்ன? உயிரோடு இருக்கின்றோம், இறந்த பிறகு கர்ம காரியம் செய்வார்கள். ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம், உயிரோடு இருப்பவருக்கு கர்ம காரியம் செய்யலாமா? பக்தா பக்தா
என்ன செய்துட்டு இருப்பாருட்ட வருத்தப்படாதுப்பா என் தங்கச்சி ஆயுது நாங்களும் உள்ள ஆயுதுங்கிறேன் ஏன் என்ன பண்றது டேய் ஆயவான நேரம் தான் ஆய வேண்டியதான் என்ன இது ஆயுள் வந்தா அந்த அம்மாவுக்கு கஷ்டம் ஆயிராங்க கூந்தல முடிக்கலையா அந்த அம்மாவுக்கு ஆனா எல்லாம் ஆயவான நேரம் வந்து ஆய வேண்டியதான் என்ன பண்றது ஆ. அம்மா அண்ணே இந்த கர்மாந்திரத்தை தடுத்து நிறுத்தணும் ஆடவராக பிறந்த 5 பேரால முடியாது யாரால முடியும் தெரியுமா யாரால முடியும் அண்ணே அந்த கர்மாத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் உன்னால் தாமா முடியும் 5 ஆடவரால் முடியாது இந்த காரியத்தை பெண்ணாக பிறந்தவள் நான் எப்படி என்ன சென்று இந்த கர்மாந்திர வேள்வியை நிறுத்த முடியும் என்ன குழந்தை நீ தான் அச்சனாபுரம் போகணும் ஆமா இருந்தாலும் இங்க இப்படியே போக கூடாது எப்படி போக வேண்டும் எப்படி போகணும் இப்படியே போனாக்கா எனக்கு தெரியல கண்டிப்பா 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதி வாசம் மறுபடியும் காட்டுக்கு ஓட்டுவோம் மறுபடியும் காண ஓட்டிடுவோம் ஆனால் சுவாமியாக இருக்கப்பட்டவன் ஆமா நீ எப்படி தெரியுமா செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் இந்த உருவத்தை மாற்றி புரட்சியாக செல்ல வேண்டும் புரட்சியாக செல்ல வேண்டும் அம்மா பெண்ணாக பிறந்தார் முதலாக சந்திரகுலத்துக்கு மருமகளாக திகழ்ந்தேன் ஆமா என்ன போய் குலத்தியாக போக சொல்றீங்களே இது நியாயமா என்ன ஜாதியிலும் ஜாதி சின்ன ஜாதி குலத்தியாக செல்கிறீரே கர்மாந்திரம் செய்யலாமாப்பா எப்படி என்ன உயிரோடு நாங்க இருக்கின்றோம் கருவ காரியம் செய்து விட்டால் பாண்டவர் இறந்து விட்டார் என்றது விடுபண்ண கர்மாந்திரத்தை அடுத்து நிறுத்தணும் நீ குறைச்சியாதான் போய் ஆகணும் நானா போய் சொல்ல முடியும் பாண்டு உயிரோடு தான் இருக்காங்க கர்மாந்திரம் செய்ய நிறுத்திடு அப்படின்னு நான் போய் சொல்ல முடியுமா ஆனால் குறைச்சியாக நீ சொல்ல வேண்டும் என்றே நீ குறைச்சியாக போனா என்ன வேலை செய்ய தெரியுமா என்ன வேலை செய்ய வேண்டும் இந்த வீதியாக சென்று பாடி பச்சை குத்த வேண்டும் என்னது குறைச்சியாக போனா பச்சை குத்தணும் ஃபர்ஸ்ட் குலத்தியாக இருந்தால் பச்சை குத்த வேண்டுமா பாடி பச்சை குத்தணுமா பாடி பச்சை ஐயா பாடி பச்சை
இப்படி பாடி குலத்தி இப்படி வாடி குலத்தி என்று என்னை வாயாறு அழைக்க வேண்டுமா? எல்லாம் என் தலைவிதியா. குறைச்சா உருமாறி போனா பச்சை குத்திட்டா ஆகணும். பச்சை குத்துல குறைச்சின்னு ஒத்துக்குவாங்களாமா இருக்கிறவங்க இப்படிதான். அப்படி பச்சை குத்தலாம். ஆமா பல நேரத்துல வந்து இந்த குழந்தைங்கள நீ வீதியே போக சொல்ல. ஆமா குழந்தைங்கள அழும். குழந்தை அழுவி அந்த குழந்தைகள் அழுகிறத நிறுத்துறேன்னாக்கா வேடிக்கை பொருள் இந்த ஓலை இருப்பாரு. ஆமா அந்த ஓலையிலால் பிள்ளை வேண்டும் கிளிகிழிப்பை. என்னது கிளிகிழிப்புமா? ஓலை கிளிகிழிப்பு. ஓலே அப்படி ஓலை கிளிகிழிப்பை பின்னிக்கொண்டே சில நேரத்தில் பின்னிக்கொண்டே சில நேரத்துல வீடியோ அப்படி போற நேரத்துல ஆமா உன்னை பார்த்து கூப்பிடுவாங்க. யாரு? பெருந்திருவாள். ஆமா அந்த பெருந்திருவாளுக்கு சென்று குறி உரைக்க வேண்டும். பெருந்திருவாளுக்கு ஆமா குறி உரைக்க வேண்டுமா? குறி சொல்லணுமா? நான் எப்படி என்ன செல்ல வேண்டும்? பெருந்திருவாங்க எப்படி நான் போக முடியும்? அந்த சண்டாளன் சொல்றியே ஆமா துரியட வாசலுக்கு நீ சபதம் நிறைவேறாமல் நான் போக மாட்டேன் என்று சத்தியம் செய்து வந்தேனே. சண்டாள ஜபாதலுக்கு அண்ணா ஜபாதலுக்கு அண்ணா சபத முடிக்காம எப்படி என்ன செல்ல முடியும்? அப்படி குறைஞ்சாக சில நேரத்திலே வீதி வீதியாக சென்று ஒரு நேரத்திலே பெருந்திருவார் பார்த்து அடி பாடி குறைச்சிடுவா. புரியுதா? அந்த பாடி பெருந்திருவார் அழைக்கணுமா?
உனக்கு தங்கையாக பிறந்தாரு. எனக்கு இதுதானா அண்ணா, என் தலைவிதி இதுதான் அண்ணா. ஏமா மனுஷனுக்கு நேரம் காலம் கெட்டு போச்சுன்னா வராத விதியெல்லாம் வந்து சேருவாங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லை இப்போ. இதுதான் ஆமாம் அண்ணா. புரட்சியாக உருமாற வேண்டும். உருமாறி அச்சா அவர் சொல்ல வேண்டும். அந்த பெருந்திருவாளிக்கு குறி வைத்து புரியுதா? ஆமா. இப்போ நீ போறனா உன்னை மட்டும் தனியாக அனுப்பணுமா? அது அழுவாத. ஆமா. அழாதம்மா, நான் வர கூட. உனக்கு வருகின்றாயா? நான் வருவோம்மா. அப்படியாகட்டும்னா இருதா இந்த நிலத்தோடு இருக்கின்றான். நான் இப்போ இது பாட்சியாளியாக இருக்கின்றேன். நான் எப்படி குரத்தியாக மாற வேண்டும்? குரத்தியாக நீ எப்படி உருமாற வேண்டும் தெரியுமா? ஆமா. ஏன் அத்திராபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த யமுனையிலே, யமுனா நதி ஓடுது, அந்த யமுனை நதியிலே இறங்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஹரி ஹரி முகுந்தா, ஹரி ஹரி முகுந்தா, அசுரா வந்தா கோவிந்தா, கோவிந்தா என்று சொன்னார். ஏமா அப்படி கோவிந்தா என்று சொல்லி அந்த யமுனை நதியிலே முழுகி எழுந்தவுடனே ஆச்சாரியாக இருப்பட்டவள் நீங்கள் ஆமா. ஹரி ஹரி முகுந்தா யாதவா எங்களை காக்கும் பதந்தாமா என்று அந்த யமுனையிலே முழுகி எழுந்தேன். அந்த யமுனை முழுகி எழுந்தவுடனே உங்களுடைய உரு மாறுமா? இந்த உருவம் மாறிவிட்டு இந்த உரு மாறினோடனே வந்துவிட்டானா? நான் எப்படி இருக்கிறேன்? சாம்பளத்தில் மாதிரி இருக்கின்றாய். இந்த சாம ரூபம் உனக்கும் மாறும். எனக்கு வந்து விடுமா? ஆமா. அப்படியே அகட்டமன்னா அப்படி உருமாறி உடனே உருமாறி உடனே அப்படியே போக முடியுமா? மறுமுறை என்ன தேவை தெரியுமா? கோவிந்தா மனதாமா நங்கள் தாக்கி ஆண்டவா என்று ஒருவரை சொல்லி அப்படி செய்ய முடிகிறார். உன்னுடைய சிறப்பிலேயே உரு கூட யாரும் அம்மா அம்மா. அப்படி அந்த யமுனை நதியிலே இறங்கி முழுகி எழுந்தவுடனே அந்த யமுனையே சென்று முழுகி எழுந்தவுடனே முழுகி எழுந்தார். ஏன்னா எல்லாம் இடுப்பில் தானே வைத்து குறைச்சியா இருந்தா அந்த குறைச்சி வந்து எல்லா குறைச்சியும் வந்து இடுப்புட்டா கூட வச்சு போவாங்க. ஆமா. ஆனால் என்னுடைய தஞ்சை நீ குறைச்சியாக மாறுகின்றாய். ஆமா. உனக்கு தலையில குறி கூட ஆடும். என் சிரசிலே குறி ஆடுமா? சிராஜியிலே குறி கூட ஆடும். ஆமா. அப்படி இருந்தாலும் குறைச்சா உருமாறி ஒன்னே சிரசியிலே குறி கூட ஆடும். ஆமா. இருந்தாலும் உருவம் மாறுகிறது. குலத்தியாலே உருவம் மாறிவிட்டது. உன்னை இரண்டே அழைப்பி நான் அண்ணன் சும்மா இருக்கணும். ஆமா அண்ணா. அப்படி சிரசிலே குறி கூட ஆடி உடனே ஆமா. மறுமுறை கோவிந்தா என்று சொன்னார். கோவிந்தா என்று ஹரி ஹரி முகுந்தா சுரா நந்தா கோவிந்தா கமலா கண்ணா என்று மறுமுறை இந்த எவனையிலே விழுங்கி எழுந்த உடனே உன்னுடைய சிரசிலே குறிக்கூட ஆடுப்பாரு. அந்த குறிப்புடைகளிலே பச்சாக்கிரியாக நான் வந்து அமர்கிறேன். பச்சைக்கிரியா வந்து யார் அமர்றது? முன்னாடி 2 பேரும் வர்றாங்க. புரியுதா?
பச்சைக்கிளியா வர்றது யாரு? யாரு? உன்னுடைய கணவன் சகாதேவன். நான் எப்படி வரும் தெரியுமா? எப்படி? அப்படி யமுனை நதிக்கரையில மூழ்கி எழுந்த உடனே ஆமா. 3வது முறையாக மூழ்கி எழுந்த உடனே நீ என்ன பாட வேண்டும் தெரியுமா? என்ன பாட வேண்டும்? பாடத்தில் சாகன்று பாடியானே பாரானாய். மாதவா யாதவா கோவிந்தா என்னுடன் மாயவா மாயவா கைவுந்தா கோவிந்தா என்னுடன் அப்படி பாலகிருஷ்ணா என்று பாடி அணைத்து விட்டால் உன்னுடைய மடியிலே நான் பாலகனாக சிறிய குழந்தையாக உன்னுடைய மடியிலே நான் தழ வேணும்மா. அப்படியே ஆகட்டும். புரியுதா? அப்படியே ஆகட்டும். சென்றாமா அதாவது போமா அந்த நதியிலே முழுகின்றேன். யமுனையிலே முழுகி யமுனை நதிக்கரையிலே சென்று உன் நாமதேயத்தை குறித்துண்டு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி ஆமா. அந்த யமுனையிலே முழுக வேண்டும். அப்படியே சென்றுவாமா கோவிந்தா.